இதை விட பெட்டரா ஆரம்பிக்கணுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா எல்லா செல்சி ஃபேன்ஸும் இந்த மாதிரி ஒரு விக்டரியே, இந்த மாதிரி ஒரு வேற லெவல் வின்ன, அதுவும் அகேன்ஸ்ட் த டீம் தட் இஸ் பெட்டர் தென் அஸ்ங்கிறப்போ இட் ஹேஸ் டு ஃபீல் குட். வேற லெவல் ஃபீலிங் அது. அது வந்து இன்னும் அந்த ஃபீலிங்ல இருந்து நம்ம வெளில வரோமா அப்படிங்கறது டவுட் தான். ஐ மீன் அதை வச்சு ஒரு 2 வாரம் ஓட்டிக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக் ஒரு 2 வாரம் வச்சு ஓட்டிக்கலாம். அந்த கோலை கஸ்டவா கோலை எவ்வளவு வாட்டி வேணாலும் பார்க்கலாம். நான் வந்து என்னன்னா அந்த மிஸ்கின் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும்ல, நான் வந்து 1000 தடவை பார்த்துட்டேன், இன்னும் 2000 தடவை பார்க்க ஆசைப்படுறேன். அதான் அந்த எஸ்டவா கோல் அதுதான். அண்ட் இன்னொரு செட் ஆஃப் இன்ஜுரிஸ், இன்னொரு ரெட் கார்டு. ஆனா பிளேயர்ஸுக்கு இல்ல, மேனேஜருக்கு தான் ரெட் கார்டு. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ரெட் கார்டு தான். அண்ட் இன்னொரு 2-3 பேருக்கு வந்து இன்ஜுரி. ஹோப்ஃபுல்லி நத்திங் சீரியஸ். அண்ட் சம்ஹவ் நம்ம லிவர்பூல வந்து 2-1 ஹோம்ல அடிச்சிருக்கோம். நம்ம போன வருஷம் நம்ம 3-1 அடிச்சோம். அது வந்து யூ கேன் புட் இட் அசைட் as saying ஓகே லிவர்பூல் வந்து ட்ரங்கா இருந்தாங்க, டைட்டில் ஜெயிச்சிட்டானுங்க. இன்னைக்கு வந்து அதுவும் எஸ்பெஷலி த சைட் தட் செல்சி ஃபினிஷ்ட் வித் லிவர்பூல் அடிச்சதுங்க வந்து ஒரு வேற லெவல் ஃபீலிங் அது. அண்ட் வந்து லெட் மீ சே திஸ், முதலே நான் சொல்றேன், செல்சி டிசர்வ் டு வின் திஸ். கம்ப்ளீட்லி வி டிசர்வ் டு வின். யாரையுமே வந்து வேற எதுவுமே சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ண விடாதீங்க. எஸ் லிவர்பூல் ஹேட் மொமெண்ட்ஸ் இங்க அங்க, பட் ஓவராலா செல்சி வேர் த பெட்டர் சைட். டிஸ்பைட் தி இன்ஜுரிஸ் இன் கேம்லயும் நமக்கு 2 இன்ஜுரி வந்தது. ஆனாலும் எப்படியோ முட்டி மோதி கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சோம். அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பாராட்டுக்கள். மரஸ்காக்கு ஒரு பாராட்டுக்கள், அப்புறம் பிளேயர்ஸ்க்கு பாராட்டுக்கள், ஃபேன்ஸ்க்கு ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் வந்து உனக்கு நல்லாவே அட்மாஸ்பியர் இருந்துச்சு. லைக் ஏன்னா ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் என்ன ஒரு பிரச்சனைனா, சில வாட்டி கேம்ஸ்க்குலாம் வந்து அட்மாஸ்பியர் இல்ல, நிறைய வந்து ரொம்ப குவைட்டா இருக்கு. அது உண்மைதான். ஏன்னா நிறைய வாட்டி நானே வந்து கேட்பேன், நீ ஹோம் கிரௌட் டீமை கொஞ்சம் வந்து மோட்டிவேட் பண்ற, அப்படியே உம்முன்னு உட்காந்துங்கிற, அப்படியே எப்படியோ உட்காந்துருப்பானுங்க. பட் இன்னைக்கு தேவர் ஆன் பாயிண்ட். அண்ட் நம்ம ஜெயிக்கிறதுக்கும் அவங்க ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அதை பத்தி நம்ம டீட்டெயில பேசுவோம். ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்க புதுசு என்றால் நான் ப்ரீவிய கௌதமனு போட்டிருந்தேன், அதை பார்க்கல கண்டிப்பா பாருங்க. லிவர்பூல் ஃபேன்ஸ் சாரி, இங்க கிளப் வேர்ல்ட் கப் இது வந்து சில பேர் இது பண்ணிட்டீங்க. ஓ கிளப் வேர்ல்ட் கப் தான், எந்த பெரிய டீம்ஸும் ஆடல. ஹோல் தட் லிவர்பூல் ஃபேன்ஸ் யாரா கிளப் வேர்ல்ட் கப்பை தரக்குறைவா நினைச்சீங்களோ, யூ கேன் ஹோல்ட் தட் எல் successfully, monumentally. You can hold that L. வச்சுக்கோங்க. And வந்து Enzo Maresca, he got it spot on today. Like lineup play வந்து நமக்கு தெரியும் என்ன லைனப் நடக்க போகுதுன்னு, எஸ்பெஷலி இன் டிஃபென்ஸ்ல பாடியஷிலே அண்ட் ஆட்சம்பாங். எக்ஸ்பெக்டட் டிஃபென்ஸ் தான். கஸ்டோ ஒரு பக்கம், கொக்கரேல் இன்னொரு பக்கம், ரீஸ் ஜேம்ஸ் இன் மிட்ஃபீல்ட். என்சோ புஷ்ட் a bit more forward. இன்னைக்கு we saw Enzo going forward ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தான். கர்னாச்சோ ஒரு பக்கம், ஜோ பெட்ரோ அப் டாப். அண்ட் தட் வாஸ் அவர் லைனப். அண்ட் வந்து லைக் வி ஸ்டார்டட் லைக் வந்து ஆக்சுவலி கடைசியா செல்சியோட ஒரு ரீசெண்டா ஒரு பேட்டர்ன் பாக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீசன்ல 3-4 மேட்ச் எப்படின்னா நம்ம ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வருவோன்னு. ஃபார் சம் ரீசன் மரஸ்கா என்ன சொல்றான்னு தெரியல, கடைசி 2-3 மேட்ச் நம்ம ஃபாஸ்டாவே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா பிரைட்டன் கேம்லயும் வி ஸ்டார்டட் குயிக், பென்ஃபிகா கேம்லயும் வி ஸ்டார்டட் பெட்டர் சைட். இன்னைக்கும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் பெட்டரா. And we did not allow Liverpool to cut us open. அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நம்மளோட pressing and intensity வந்து நல்லாவே தெரிஞ்சது. And we did not allow Liverpool to play their game. And நம்ம கிடைச்ச அந்த 2-3 half chances-ல வந்து எஸ் நம்ம பெட்டராவே பண்ணிருக்கணும். பட் we had those chances. So at least வந்து நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு கிரியேட் பண்ணோம். And அதுல வந்ததுதான் அந்த ஒரு கோல். Decent 1-2. We get the ball back in midfield. Gusto கைசேரோ ஒரு 1-2 பண்ணாங்க. லிவர்பூல் டிஃபென்ஸ் என்ன யோசிக்காங்கன்னு தெரியல, அப்படியே பின்னாடி போனாங்க, பேக் ஆஃப்னு. அண்ட் கைசேரோ வந்து ஷூட் பண்ண விடுறாங்க. அப்படியே டாப் கார்னர் சொருவுறா. அப்படியே கைசேரோ வந்து எப்படின்னா, அடிச்சா பேங்கர் கோல் தான் சார் அடிப்பேன், இந்த சிம்பிள் டாப்பிங் கோல் அடிக்க மாட்டேன் சார், நான் 1-on-1 அடிக்க மாட்டேன் சார், அடிச்சா பேங்கர் தான் சார். பிரெட்ஃபோர்டோடய ஒரு பேங்கரு, இன்னைக்கு இன்னொரு பேங்கரு, வேற லெவல் கோல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து சொல்லணும்னா we completely dominated Liverpool. I mean attacking wise we didn't offer much. Yes, நமக்கு அந்த சான்சஸ் தான் இருந்துச்சு. பட் overall midfield battle was going to be key. And midfield battle 100% I was confident that Chelsea win பண்ணனும் because of simply one person and one person only, Moises Caicedo. இனிமே யாராச்சும் வந்து வேற மிட்ஃபீல்டர் வந்து இவன் பேர்ல போறட்டுமே, oh he is better than Moises Caicedo, he is better than Caicedo, செருப்பால் அடி நாயே. Moises Caicedo best DM in the league. ஆர்கியூ பண்ணனும்னா செவுத்துக்கு ஆர்கியூ பண்ணீங்க, ஏன்னா டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். Moises Caicedo தான் பெஸ்ட் DM in the league.
அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளோட டிஃபென்ஸ் டிஸ்பைட் நமக்கு இருந்த இன்ஜுரிஸ் எல்லாம் வச்சு போக நல்லாவே டிஃபெண்ட் பண்ணோம். கூக்கலெல்லாம் இருக்கட்டும், பேடிஷிலே வாஸ் வெரி குட். ஆட்சம்பாங் ஒன்னு மிஸ்டேக் பண்ணா லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிவ் அவே சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தா பால்ல தட் வந்து ஏன்னா லிவர்பூல் வந்து பிரஸ் பண்ணக்கூடிய டீம் அது. லைக் தேர் நாட் சம்ஒன் ஹூ இஸ் கோயிங் டு சிட் பேக் அண்ட் அலோவ் யூ டு பிளே. அவங்களும் பிரஸ் பண்ணக்கூடிய டீம் தான். அந்த பிரஸ்ஸுக்கு நம்ம ஒன்னு மிஸ்டேக் பண்ணோம், நம்ம கொஞ்சம் ஸ்லோவா இருந்தோம். அதை வந்து நீங்க பயங்கரமா கரெக்ட் பண்ணணும். பட் ஜாஷ் ஆட்சம்பாங் இஸ் ஸ்டில் யங், he will learn as time progresses. பட் ஓவராலா வந்து ஐ திங்க் he had a very good game. என்ன தருதலன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து பேரிஷிலி இன்ஜுரியில வரல போனா, ஆட்சம்பாங் இன்ஜுரியில வரல போனா. சோ என்ன நமக்கு நேரம் புண்டனா ரீஸ் ஜேம்ஸ் வந்து சென்டர் பேக்க போட்டு விட்டாங்க and we had to bring on ஹாட்டோ. சோ பேசிக்கலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஈவன் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம ரீஸ் ஜேம்ஸ் ஹாட்டோ வந்து சென்டர் பேக் வச்சு ஆடணும். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து அதே சேம் as the last two games. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணோம், செகண்ட் ஹாஃப் we kind of sat back. அது என்னன்னா எனக்கு 1-0 ஏன் நீங்க சிட் பேக் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. why are you sitting back at 1-0? 1-0 தான் இருக்கு, இன்னும் அட்டாக்ல போங்க. 2-0 3-0 சிட் பண்ணீங்கன்னா ஓகே. 1-0 சிட் பண்றது does not make sense. and Liverpool were slowly attacking more. they brought on Florian Wirtz வந்து half timeல கொண்டு வந்தாங்க. Wirtz made the impact half timeல. and வந்து செகண்ட் ஹாஃப்ல Liverpool இன்னும் கொஞ்சம் பெட்டர் அட்டாக்கிங்கா தெரிஞ்சாங்க. பட் வந்து லைக் they got into opportunities பட் அந்த சான்சஸை கிரியேட் பண்ணல. நீங்க வந்து சான்சஸ் வந்து இது வேற லெவல் சேவ் பண்ணா, சான்சஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணா நீங்க அதை எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சான்சஸை டெஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்க ஏரியாஸ்குள்ள கிடைச்சது சாலா, கேக்போ, they got it into good areas. ராபர்ட்சன் came on, he made an impact. ஒரு அட்டாக்கிங் சென்ஸ் நல்லாவே இம்பாக்ட் பண்ணா. லைக் நல்ல ஏரியாஸ்குள்ள கொண்டு போனாங்க. பட் அதை தாண்டி பெருசா எதுவும் செய்யவில்லை என்றதும் உண்மை. இசாக்கு பெருசா சான்சஸ் கிரியேட் பண்ணதா எனக்கு ஞாபகமே இல்லை. லைக் அந்த அளவுக்கு வந்து நம்மளோட டிஃபென்ஸ் வந்து பேரிஷிலியா இருக்கட்டும், ஈவன் செகண்ட் ஹாஃப்லயே லைக் ஆட்சம்பாங் ஹாட்டோவா இருக்கட்டும், லைக் நல்லாவே இசாக்க வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. பரதான் வந்து அட் சம் பாயிண்ட் த பபிள் வாஸ் கோயிங் டு பர்ஸ்ட். அது பர்ஸ்ட் ஆச்சு. ஒரு கிராஸ் சரியா டீல் பண்ணல. கஸ்டோ ஸ்லீப்பிங் ஆன் கேக்போ. சோ அது வந்து 1-1 ஆகி போச்சு. ஒன் ஆஃப் த ரேர் டிஃபென்சிவ் லாப்சஸ் தட் வி ஹேட். அண்ட் 1-1 போனோன்னு நமக்கும் அந்த டிஃபெண்டர்ஸ் போனேன்னு திங்கிங் செத்தோம். நம்ம அவனை இனிமே நம்ம இங்கே வரப்போது இல்ல. மனஸ்கா வந்து வழக்கம் போல நம்ம டிஃபெண்டர்ஸ் இல்ல. என்ன பயந்தேன்னா டிஃபெண்டர்ஸ் இல்லாதப்போ எல்லாரையும் பின்னாடி கூட்டி வந்து ஓகே நீங்க ஃபுல்லா டிஃபென்ஸ் போல படுத்துருங்க, நம்ம 1-1 டிரா வச்சு பொழைச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணுவாரோன்னு நான் நினைச்சேன். பட் இன்னைக்கு அதை அப்படியே உடைச்சு போட்டாரு. பிகாஸ் he brought on some attacking changes. ஏன்னா வந்து நெட்டோவை, பெட்ரோவை, கர்னாச்சோவை எடுத்தப்போ என்ன பண்ற உண்மையிலே டிராப் செட்டில் பண்ணான்னு. பட் he brought on some good changes. எஸ்டேவா கொண்டு வந்தா, கிட்டன்ஸ் கொண்டு வந்தா. both of them actually had very good cameos. எஸ்டேவா bro, we have seen glimpses of him என்னெல்லாம் பண்ணுவான்னு. பட் இன்னைக்கு வந்து he has clearly shown that why he is அந்த லெவலுக்கு ஏன் பேசுறாங்கிறது இன்னைக்கு பயங்கரமா தெரிஞ்சது. ஏன்னா வந்து the effect he brought on அந்த ரைட் விங்ல லைக் வந்து டேக்கிங் ஆன் பிளேயர்ஸ், லைக் தைரியமா பிளேயர்ஸ் டேக் ஆன் பண்ண. லைக் அதுதான் ஒரு வேணும். ஒரு விங்கர் நீ தைரியமா ஒரு பிளேயரை டேக் ஆன் பண்ணு. நீ டிஃபெண்டர் வந்து உன்னைய பீட் பண்றானா, டிஃபெண்டர் வந்து உன்னைய டேக்கிள் பண்ணானா பண்ணிட்டு போறான், கவலையே இல்லை. என்னோட இன்ஸ்டிங் நான் என்னோட பேச யூஸ் பண்ண போறேன், என் ட்ரிப்ளிங் டெக்னிக்கலை பற்றி யூஸ் பண்ண போறேன். பிளேயரை தாண்டி போறதுல நான் அதான் பண்ண போறேன் நானு. நீ நெக்ஸ்ட் பயங்கரமா பண்ணா. அண்ட் இட் எண்டட் அப் வித் தட் வின்னிங் கோல். முன்னாடி ஒரு அசிஸ்ட் வந்துருக்கணும் உனக்கு. என்சோக்கு வந்து ஒரு வேற லெவல் கிராஸ் போட்டா என்சோ வந்து மிஸ் த டார்கெட், போஸ்ட் அடிச்சு வெளில போச்சு. பட் எஸ்டேவா வாஸ் குக்கிங். கிட்டன்ஸோ had a good game. and லாவியா வந்த செகண்ட் ஹாஃப்ல லாவியா மேட் a huge difference midfield. ஏன்னா அது என்னன்னு தெரியல, லாவியாக்கு லிவர்பூல்னாலே வந்து அந்த கேம்னாலே வந்து தலைவா வந்துடுறான்னு நினைக்கிறேன். அது என்ன இதுவோ தெரியல, ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு டானிக்கோ இல்ல இன்ஜெக்ஷனோ கொடுக்காங்க லிவர்பூல் கேமுக்கு மட்டும், லாவியாக்கு மட்டும். some of his passing, some of his scanning இது லைக் ஒரு அவ்வளோ ஒரு பிரஷரான மூணு பேர் பிரஸ் பண்ணாங்க தெரிஞ்சும் அதை தாண்டி பால் எத்தனை போயிட்டு ஒரு பாஸ் போடுறதுங்கிறது வந்து ஒரு தனி ஸ்கில்லு தான். அதுதான் ரோமியோ லாவியோடையது. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் லாவியாட்ட இருந்து, பிளீஸ் தயவு செய்து ஃபிட்டாடுறா, தயவு செய்து ஃபிட்டாரு. ஏன்னா நீ ஃபிட்டா இருந்தேன்னா நம்ம மிட்ஃபீல்ட் வந்து வேற லெவலில் குக் பண்ணோம். அண்ட் டிஃபென்ஸ்க்கும் சரி அட்டாக்கும் சரி பயங்கரமா ஹெல்ப் பண்ணோம். நீ படுத்து இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதை குறைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். பட் செகண்ட் ஹாஃப் we pushed on. லிவர்பூல் ஒரு பக்கம் pushed on. செகண்ட் லைக் லாஸ்ட் 10 minutes it was like டாக்டிக்ஸும் கிடையாது, ஒரு மைரும் கிடையாது. நான் ஒரு அட்டாக் பண்றேன், நீயும் அட்டாக் பண்ணு, எவன் ஸ்கோர் பண்ணானோ அவன் தான் வின்னர்.
பிகாஸ் லிவர்பூல் ஆர் ஆல்சோ அட்டாக்கிங் நம்ம டிஃபென்ஸ் நல்லாவே இது பண்ணாங்க. சாலா as much as ஸ்டிங்கர்னு சொல்லலாம், பட் he had two couple of good chances, தூக்கி 6 அடிச்சான். Gakpo had some chances and எனக்கு கேஸா நினைச்சுதான் பாவமா இருக்கு, பிகாஸ் கேஸா ஆடவே விடல, which is like டேய் அவன் நல்லா தான் ஆடுறான், நீ கொடுத்த சான்சஸ்லாம் நல்லா ஆடி இருக்கான், why you didn't bring on கேஸாங்க ஒரு பெரிய கேள்விக்குரியவே இருக்கு. எகிட்டிகே கேமான் he had some impact. வேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இம்பாக்ட் பண்ணாங்க, பட் கூடிய நம்மளே இன்னொரு சைட்ல நம்மளும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம். we were creating chances of our own. அந்த எஸ்டவா சொன்ன மாதிரி அந்த அப்புறம் குக்கரெல்லா he was putting some good balls in. கிட்டன்ஸ் வந்து ஒரு சான்ஸை மிஸ் பண்ணா, பட் கடைசியில அந்த டேகர்னு போட்ட மோமெண்ட் என்சோ வந்து ஒரு பாஸ் பண்ண குக்கரெல்லா does well to come back on side and உள்ள ஒரு கிராஸ் வந்து கீழே ஃபிஸ் பண்றான். ஒரு நல்ல விஷயம் நோட் பண்ணணும்னா அவன் வந்து கீழே வரையே கிராஸ் போட்டா இடன் போட்ட நேர் கிராஸ், பிகாஸ் ஒரு கிரவுண்ட் கிராஸ் போடுறீங்கன்னா தட் இஸ் மோர் டேஞ்சரஸ் than putting an air cross. ஏன்னா கிரவுண்ட் கிராஸ்ல வந்து சம்டைம்ஸ் உங்களால இது பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது பால் எந்த ஸ்பீட்ல வருது, லைக் ரிகர்ஷியாலா என்னெல்லாம் பண்ணலாம். ஒரு ஏர் கிராஸ் போட்டீங்கன்னா ஏர் கிராஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும், யூ கேன் ஈஸிலி ஹெட் இட் அவுட்னு. ஒரு கிரவுண்ட் கிராஸ் போட்டா அப்படியே சாண்டி போகுது, எஸ்டாவ கடைசியில டைவ் பண்ணி அந்த பினிஷ் பண்றா. ஸ்டான்ஃபோர்ட் பிட்சை கொதிக்கிறது கொந்தளிக்கிறது எல்லாமே பண்றது அண்ட் வேற லெவல் சீன்ஸ். யாரெல்லாம் வாட்ச் எல்லாம் பண்ணீங்களோ செல்சி ஃபேன்ஸ் தான் அப்படியே குஷியாகி அப்படியே இதுவாயிப்பீங்க. நானும் எதையோ போட்டேன், ஆல்மோஸ்ட் எதையோ போட்டு உடச்சேன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். வேற லெவல் வின்னு, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். என்ன பிரச்சனைனா இன்னும் 2 பேர் இன்ஜுரியா கிடக்காங்க. என்சோ மரஸ்கா ஆடி வேற எதுக்கோ ஏதோ ஒரு பேச்சல் வாங்கி எல்லோ கார்டு வாங்கினா அந்த கோல் செலிப்ரேட் பண்ணுங்கிற பேர்ல ஐ திங்க் பிச்சுக்குள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்காக செகண்ட் எல்லோ கார்டு, ரெட் கார்டு. ஐ மீன் அடுத்த வர கேம்ஸ்க்கு அவனுக்கு சஸ்பென்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஐ திங்க் ஹி மைட் பி சஸ்பெண்டட். மேபி மேல இருந்து பார்த்து ஐ திங்க் ஒன் ஆஃப் ஹிஸ் அசிஸ்டன்ட்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் அவர் நெக்ஸ்ட் கேம் நினைக்கிறேன், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல. பட் அது அப்புறமா பார்ப்போம். ஒரு ஓவராலா செல்சி நல்லாவே ஆடினாங்க. வி டிசர்வ் த வின் அண்ட் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ். செல்சி ஃபேன்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தலனமென்னு நடக்கலாம் அண்ட் நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஸ்னு ஏன்னு இந்த கேம் நம்ம காமிச்சது. ஒன் ஆஃப் த கேம்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி நமக்கு வந்து ஒரு நல்ல கிக் ஸ்டார்டரா இருக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து வி நீட் டு பில்ட் சம் ஃபார்ம் ஆஃப் வினிங் மொமெண்டம். ஒரு 4 கேம் வரிசை ஜெயிச்சா நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும் இந்த சீசனுக்குள்ள. நான் வந்து பிரைட்டன் தோத்தப்போ சரி ஓகே இந்த சீசன் சறுக்க போகுதுன்னு நினைச்சேன். பட் நல்ல வேலை பென்ஃபிகாவோடையும் லிவர்பூலோடையும் இந்த வெற்றிகள் வந்து உலகம் நமக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனா கொடுத்துருக்கு. இன்டர்நேஷனல் பிரேக் இப்போ 2 வீக்ஸ். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா நமக்கு வரிசை கேம்ஸ் வந்துட்டே இருக்கு. சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக், அப்புறம் அந்த வோல்ஸ் அவே கேரபோ கப்ல அடுத்த ரவுண்டு, அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். பட் இந்த கேம் பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. வாட் டு யூ திங்க் ஆஃப் த கேம்? யாரெல்லாம் ஸ்டாண்ட் அவுட் ஆனா, நம்ம இன்ஜுரிஸ் பத்தி நம்ம தேடுவோமா இந்த சீசனு அப்படி நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிவன்.